This video is sponsored by SPO Digital Marketing, Facebook, Instagram, YouTube வச்சு பார்ட் டைமாக இவங்க ஜாப் தராங்க. மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸே. டுடே என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார், கலர் ஸ்கேல், ஐக்கான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம டேட்டாக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற டேட்டாஸ் இது தான். ஸோ நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஹோம் டேபில் இருக்கிற கிளிப் போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டைல்ஸில் கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்லேருந்து ஹைலைட் செல் ரூல், டாப் பாட்டம் ரூல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், டேட்டா பார், கலர் ஸ்கேல், ஐக்கான் பார்க்குறோம். டேட்டா பார் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 2 விதமாக டேட்டா, கிரேடியன்ட் ஃபில், சாலிட் ஃபில் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம டேட்டாக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேமும் அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போது அதில் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டேட்டா பார் யூஸ் பண்ணி மார்க்கை எப்படி ஸ்பெசிஃபைக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? டேட்டா பார் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கிரேடியன்ட் ஃபில்லில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் கொடுத்த உடனே மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்ஸ் வந்து கரெக்டாக அழகாக இருக்குது. கம்மியான மார்க் இருக்கும்போது இதுலேயே லீஸ்ட் மார்க் 69, அதுக்கேற்ற மாதிரி டேட்டா பார் இருக்குது. இதுலேயே அதிகமான மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ டேட்டா பார் இப்படி யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்ஸ் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டேட்டா பார் மூலிமா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பாரில் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சாலிட் ஃபில்லுன்னு சொல்லி, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோம் டேப் போயிட்டு சாலிட் ஃபில். இப்போ இது ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். அதே ப்ளூ கலர் நான் எடுத்தோன்னா இதில் இப்போ மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா பாரில் டார்க் கலர் வந்துடுச்சு. முன்னாடி இருந்த கலர் கிரேடியன்ட்னா 2 கலர் மிக்ஸ் ஆனது பாருங்கள். ஸ்டார்ட் ஆகும்போது டார்க்காகவும் எண்டு லைட்டாகவும் முடியுது கிரிட் லைன். இது வந்து ஒரே கலரில் டார்க்காக இருக்கிறதா சாலிட் கலர். ஓகேங்களா? இந்த டேட்டா பாரை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ டேட்டா பாருக்கு முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கலர் ஸ்கேல். சரி, கலர் ஸ்கேல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது செலக்ட் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வரும், கலர் ஸ்கேலில் போயிட்டு நம்ம எப்படி எந்த கலர் வேணும் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீன் மட்டும் வச்சு கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹை வேல்யூக்கு ரெட் கலராகவும், லோ வேல்யூக்கு க்ரீன் எல்லோவாக போகும். இல்லை இது வந்து ஒரு மார்க் அடிப்படையில் காட்டும் போது நமக்கு வந்து அதிகமான மார்க்கு தான் எப்பவுமே க்ரீனாக இருக்கும், லோயஸ்ட் மார்க் வந்து ரெட்டுக்கு போகும். ஸோ அப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பான். சரிங்களா? செலக்ட் பண்ணி அதிகமான மார்க்கு பாருங்கள் க்ரீனில் இருக்குது. அந்த மார்க்கு குறைய 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 எல்லோ, ரெட்டு அப்படின்னு போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் யார் வந்து ஹையில் இருக்காங்க, யார் லோவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐகான்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் ப்ராஜெக்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும் போது இது வந்து ஜஸ்ட் நார்மலாக இருக்குது. என்னென்னா இந்த டேட்டா பாரும் கலர் ஸ்டைலும். ஆனால் இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பாருங்க, இப்போது எனக்கு இந்த மாதிரி ஐக்கானில் வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பாருங்க, இப்போ இந்த போட்டோன்னா ஹையஸ்ட் வேல்யூக்கு இப்படி, லோயஸ்ட் அதாவது மார்க்கு ஏறுது இறங்குது சைடு போகுது அப்படின்னு சொல்லி இதில் காட்டும் இல்லையா? செட்டுக்கு வரும் பாருங்கள். இதை யூஸ் பண்ணோன்னா இது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து க்ரீன்லேயும் லோவஸ்ட் மார்க் ரெட்லேயும் இந்த கலர் பேலட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் ஐக்கானில் போயிட்டு இது கொடுத்தோன்னா இது ரொம்ப இதாக இருக்கும். ஹையஸ்ட் மார்க்கெட்டுக்கு லோயஸ்ட் வந்து எக்ஸு. இப்போ இது வயசில் அதிக மார்க் வாங்கினவங்க வந்து டிக்கில் காட்டிட்டு லோயஸ்ட் மார்க் வாங்கினவங்களாம் எக்ஸாக காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும்.